ஸோ இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தோன்னா கேமு இதெல்லாம் தாண்டி பிட்வீன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ரிஃப்டடா இருக்கு. நீ இப்ப பார்த்தனா இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அங்க ஸ்டேடியம்களையே சிஎஸ்கே ஃபேன்ஸ் கத்துறது, ஆர்சிபி ஃபேன் கத்துறது, இந்த 2016-2017 ஜெயிலு போட்ட ஜெர்சி அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபன்னா இருக்கிற வரையும் ஃபன் தான். பட் கொஞ்சம் டூ மச்சா போகுது. ஸோ இப்போ இன்னைக்கு கேம் வந்துட்டு இப்போ சிஎஸ்கே தோத்துருக்குன்னா இது ஒரு ஸ்போர்ட், இதுல ஜெயிக்கிறது தோக்குறது நார்மல் தான். சரி, கலாய்க்கிறது இப்ப நான் உன்னை கலாய்ப்பேன், இப்ப எம்ஐ தோத்துச்சுன்னா நீ என்ன கலாய்ப்ப, சிஎஸ்கே தோக்கும் நான் உன்னை கலாய்ப்பேன். அந்த ஃப்ரெண்ட்லி அந்த ஃபன்னோட இருக்கிற வரையும் அது ரொம்ப நல்லா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தேன்னு வச்சுக்கேன், இப்போ வந்து அவனும் உன் கூட வேலை செய்யற ஒருத்தன் தான். உன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் கிரேஸ்ல பார்த்துட்டு பிடிச்ச விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, நீ எப்படி தோனிக்கு சப்போர்ட் பண்ற, நான் எப்படி ரோஹித் சச்சினுக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன் தான் அவன். அல்லாம அவன் விரோதி கிடையாது. ஸோ வந்துட்டு லாஸ்ட் இயர் நம்ம வந்து ரொம்ப ஒரு அப்யூசிங் லெவலுக்கு போச்சு பெங்களூர்ல. ஸோ ஐ விஷ் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் ஃபேன்ஸ் இதை வந்து கலாய்ச்சி ஃப்ரெண்ட்லியா ஃபன்னியா எடுத்துக்கிட்டு போங்க, ரொம்ப அபியூசிவா போகக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு ஒரு இது. அதான் அது ரெண்டு சைடுலுமே எப்படி இருக்கு. இப்ப நம்மளும் வந்து அதாவது நாங்க சிஎஸ்கேவுமே வந்து ஆர்சிபி வந்து பொம்பளை கப்பு இந்த மாதிரி சொன்னதெல்லாம் அதுவும் டூ மச் தான். இவங்களும் வந்து இங்க நம்ம சென்னையில மேட்ச் நடக்கும்போது சில பேர்லாம் வந்துட்டு சில பேர் இப்படி கத்திட்டு எனக்கு இருந்தானுங்க. இவங்கெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, இவங்களுக்குலாம் வந்து கிரிக்கெட் எப்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா கொரோனால ஃப்ரீ டைம்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த இந்த இந்த ஃபேன்ஸோட எந்தூசியாசம் இந்த செலிப்ரேஷனே வந்து கெடுக்குறாங்க. இந்த மாதிரி சீப்பான சில விஷயத்த பண்ணிட்டு இப்ப நீயும் நானும் பேண்டர் பண்ணுவோம், என்னடா நீங்க மும்பை என்ன அம்பையர் வச்சு ஜெயிச்சிட்டியா, நீ சொல்லுவ ஆமாண்டா உனக்கு ஃபிக்ஸிங் பண்ணீங்களா அப்படிதான் வந்துருச்சு அப்படின்னு நீ சொல்லுவ. இது வேற, இது ஒட்டு என்ன ஜெயில் அதான் இப்போ ஃப்ரெண்டு கலாய்க்கிறது வேற, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இப்ப நான் போயிட்டு என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கலாய்க்கிறது வேற, கலாய்க்கிறது என்ன சிஎஸ்கே என்னப்பா போயிட்டீங்களா அப்படின்றது வேற. அப்படியே வந்து கிட்ட வந்து அப்படியே ஹக் பண்றது, அப்படியே வந்து கத்துறது, முன்னாடி வந்து இப்படி பண்றது, இழுக்கிறது, இதெல்லாம் டூ மச். அதெல்லாம் அந்த லெவல்ல தாண்டுது. இது வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நம்ம சேப்பாக்ல இந்த அளவுக்கு இல்ல. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நம்ம நியூஸ்ல பாக்குறோம். நான் வந்து சேப்பாக்ல வந்து இந்த சரி நீ வந்து வச்சுக்கலாம் எம்ஐ ஃபேனா, நீ மேட்சுக்கு போயிருக்க கரெக்டா? உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? நீ சொல்ல. அதெல்லாம் இல்ல, நானும் அங்க ஜாலியா கலாய்ப்போம், என்ன ப்ரோ போச்சா ப்ரோ இப்படிதான் இருக்குமே தவிர. நம்ம ஃப்ரெண்டே வந்து பெங்களூர்ல போய் பாத்துருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட் பெங்களூர்ல போய் பாத்துருக்கேன். சிஎஸ்கே அங்க எவ்வளவு பண்ணிருக்கானுங்க போயிருக்கேன். அதுவுமே சொல்றேன், பெங்களூருமே நான் வந்து காமனரா சொல்றேன், பெங்களூர்ல போகும்போதுமே சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அந்த மேட்ச். பட் வந்து அந்த அளவுக்கு அப்பெல்லாம் இல்ல, இப்பதான் அது ரொம்ப இந்த சோசியல் ரீசன்ட் டேஸ்ல